Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சயோதயா பேப்பர்ல சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி செட் 1, செட் 2, செட் 3 டோட்டலா 3 செட் இருந்துச்சு. அதுல செட் 1 and செட் 2 க்கு நம்ம எல்லா MCQsமே சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, கிட்டத்தட்ட 36 MCQs அது. ஓகே, அதே மாதிரி செட் 3 லயே நமக்கு வந்து 16 MCQs இருக்கு. So we are in the last part of that. அதாவது 12 to 16 MCQs. That is 12 question number 12 to 16 நம்ம MCQ சால்வ் பண்ண போறோம். ஓகே, so இதுல நிறைய வெரைட்டி நிறைய டிஃபரண்டான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருந்தேன். So இதுல ரிமைனிங் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய செட் 1 and செட் 2 போய் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த வீடியோஸ் போய் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு MCQஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு. ரைட், குட். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து ரெகுலரா வந்து நீட் அண்ட் CBSE கிளாஸ் 11 and 12 க்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. Right, good. So in the problem என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. Given below is a plot of a binding energy per nucleon. Okay, so binding energy per nucleon of Be, that is divided by A, mass number, against the nuclear mass capital M. Okay, nuclear mass na mass number. Okay, A, B, C, D, E, F corresponds to the different nuclei, corresponds 4 reactions. So total 4 reactions கொடுத்திருக்கான். இதுல வந்து where E is the energy released. So இந்த 4 reactionsல எந்த reactionsல energy release ஆகும்னு கேட்டிருக்கான். In which reaction E is positive. E positive-னா என்ன அர்த்தம்னா energy release ஆயிருக்குன்னு அர்த்தம். Okay, அதாவது எனர்ஜி வந்து ரியாக்ஷன்ல இருந்து வெளியில வந்தா பாசிட்டிவ். இதே E நெகட்டிவ்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரியாக்ஷனை நம்ம தான் நடத்தணும். ஓகே, ஸோ இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு பிளாட் வருது இல்லையா, இதுதான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கிராஃப். ஸோ மாஸ் நம்பர் தான் அவங்க என்ன சொல்லியிருக்கான், நம்மளுக்கு நியூக்ளியர் மாஸ்ன்னு கொடுத்துருக்கான், மாஸ் நம்பர் தான். ஓகே, அண்ட் திஸ் இஸ் பைண்டிங் எனர்ஜி பர் நம்மளுக்கு நியூக்ளியான், திஸ் ஒன். இப்போ நம்மளுக்கு கிராஃபில் வந்து என்ன கிடைக்கும்னா ஸ்டாண்டர்டான கிராஃபில் இது மாதிரி சில ஸ்பைக்ஸ்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பைண்டிங் எனர்ஜி வந்து அயனாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலி டிக்ரீசஸ். ஓகே, இந்த சைடில் யுரேனியம்லாம் இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம இங்கே தியரியில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து லைட்டர் நியூக்ளியஸ்லாம் இருக்கும் இல்லையா, மாஸ் நம்பர் கம்மி. ஸோ இந்த இடத்துல லைட்டர் நியூக்ளியஸ்லாம் இருக்கும். ஸோ 2 லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணணும்னா ஒரு பெரிய நியூக்ளியை கிரியேட் பண்ணும். ஓகே, இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னது, ஃபியூஷன் அப்படின்னு பேர். 2 லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து பெரிய நியூக்ளியை ஃபார்ம் ஆகுதுல, இது பேர் என்னது, ஃபியூஷன். இந்த கேஸ்லேயும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, எனர்ஜி இந்த கேஸில் ஃபியூஷன் கேஸில் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். தட் இஸ் 2 லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து பெரிய நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம ஃபியூஷன் கூப்பிட்றோம். இந்த இடத்துல என்ன ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். தட் இஸ் E will be positive, எனர்ஜி ரிலீஸ் will be positive. அதே மாதிரி ஒரு பெரிய நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும், will be broken down into 2 parts, 2ஆக பிரியுது. ஓகே, இந்த கேஸ்லேயும் உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும், இந்த கேஸ்லேயும் உங்களுக்கு ஒரு பெரிய நியூக்ளியர் 2 லைட்டர் நியூக்ளியாக மாறுது. இந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஃபிஷன். இங்கே என்ன ஆகும், எனர்ஜி இஸ் பீன் ரிலீஸ்ட். that is E is greater than 0. இப்போ கிளியரா? ஸோ இது ஃபியூஷன், இது ஃபிஷன். இப்போ நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ராடக்ட். இது பெரிய நியூக்ளியை இதில் ஃபார்ம் ஆகிருக்கு, இதில் 2 சின்ன நியூக்ளியை ஃபார்ம் ஆகிருக்கு. 2 பேருக்குமே பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து ரியாக்டன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ப்ராடக்ட், இது ரியாக்டன்ட்னா இது ப்ராடக்ட். ப்ராடக்டோட பைண்டிங் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் த ரியாக்டன்ட் ஒன். ஓகே, ஐ திங்க் நீங்கள் தியரி படிச்சிருப்பீங்க. இது நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது இல்லையா? ரைட், ஓகேப்பா, குட். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு A + B gives C, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ப்ளஸ் ஈன்னு கொடுத்துருக்கானா, இது ஆக்சுவலி எந்த ப்ராசஸ் இண்டிகேட் பண்ணுது, A + B 2 லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து பெரிய நியூக்ளியஸ் C ஃபார்ம் பண்ணுதா. ஸோ இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃபியூஷனை இண்டிகேட் பண்ணுது. ABன்றது லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து ஒரு பெரிய நியூக்ளியஸ் C ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, E இஸ் பாசிட்டிவ். அதே ரெண்டாவது இதை எடுத்துக்கோங்க, C இஸ் கிவிங் A + B ப்ளஸ் எனர்ஜி. ஸோ சின்றது பெரிய நியூக்ளியை, கரெக்டாக? சின்றது மேலே இருக்குது, ஏபின்றது கீழே இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து எனர்ஜி தானாக இது நடக்காது. நல்லா கவனிங்க, சி வந்து ஏபியாக மாறுறதுக்கு இட்ஸ் நாட் அ நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம தான் எனர்ஜி கொடுக்கணும். தட் இஸ் E இஸ் நெகட்டிவ். நம்ம எனர்ஜி கொடுக்குறனால E வந்து நெகட்டிவ்னு எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷன் 2 டசன்ட் ஹேப்பன். ஓகே, நம்ம தான் எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, E இஸ் நெகட்டிவ். ரைட்டா? அதே மாதிரி பாருங்கள், தேர்ட் ஒன், D + E gives F + E இருக்கு இல்லையா. இந்த D + Eன்றது ஆல்ரெடி அதிக பைண்டிங் எனர்ஜி இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து கம்மி பைண்டிங் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாது. தட் இஸ் F ப்ரொடியூஸ் பண்ணாது. D + E கிவிங் F, அதுவும் நடக்காது. ஓகே, ஒன்று இப்படி நடக்கணும், ஒன்று ஃபிஷன் நடக்கணும், இல்லை ஃபியூஷன் நடக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். மற்ற கேஸில் எனர்ஜி ரிலீஸ் ஆகாது. ஸோ அப்போது டியை பாருங்கள், அதாவது அந்த 4th கேஸ் பாருங்கள், F இஸ் கிவிங் D + E into E. ஸோ அந்த கேபிட்டல் Fன்றது பெரிய நியூக்ளியை, கரெக்டாக இல்லையா? ரைட் சைடில் இருக்கா?
கிராஃபோட ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் எஃப், அது வந்து 2 லைட்டர் நியூக்ளியோ ஆஃப் டி அண்ட் இ தருது. பேசிக்கலி ஃபிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்று தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 and 4 தட் இஸ் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ இஸ் திஸ் கிளியர்? கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்கள். ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனை தான் அவன் ரெப்ரசென்ட் பண்ணுறான். அதுதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், மற்ற எந்த கேஸ்லையும் எனர்ஜி ரிலீஸ் ஆகாது. ஓகே ரைட்ப்பா, குட். நெக்ஸ்ட் வந்து அசர்ஷன் ரீசன் பேஸ்டு 13th ப்ராப்ளம் பாருங்கள். அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்? when radius of circular loop carrying current is double. அதாவது இதுதான் ஒரு சர்க்குலர் லூப்னு எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் சர்க்குலர் லூப். இந்த சர்க்குலர் லூப்பில் வந்து ஐ கரண்ட் போயிட்டு இருக்கு அண்ட் ரேடியஸ் இஸ் ஆர். ஸோ கொஸ்டின் என்ன, அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப் இஸ் டபுள். ஆல்ரெடி ரேடியஸ் என்னன்றது என்னது? ஆர். இந்த ரேடியஸ் ஆஃப் த இது வந்து என்ன ஆயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. ஸோ அந்த கேஸில் என்ன சொல்கிறான்? இட்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் becomes 4 times அப்படின்னு கொடுத்துருக்கான். ரீசன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா ஆஃப் த லூப். ஓகே, இது வந்து டைரெக்டாக ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது ஒரு கரண்ட் கேரிங் லூப்பில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஏரியா இருக்குது சர்க்குலர்னு கொடுத்துட்டோம். அப்போ எவ்வளோ ஏரியா நம்மளுக்கு πr². அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு NIAன்னு தெரியணும். மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு NIA. இதுதான் ஃபார்முலா. N is the number of turns, I is the current and A is the area of cross section. இங்கே வந்து அந்த லூப்போட ஏரியா தான் A. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ரேடியஸ் வந்து டபுள் பண்ணுறோம். ஆர்என் இருக்க ரேடியஸை 2R மாற்றுறோம். அப்போ என்ன ஆகும்? ஏரியா இருக்க இடத்துல πr², ஆர் இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 2Rன்னு போடணும். ஸோ ஸ்கொயர் அப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 4R² வருமா? 4 முன்னாடி வச்சுக்கோங்க. 4 முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா NI πr² இஸ் நத்திங் பட் திஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட். அதாவது புது மேக்னெட்டிக் மொமெண்ட் தட் இஸ் M dash இஸ் ஈக்குவல் டு 4 times the M. இப்போ புரியுதா இல்லையா? ரேடியஸ் ட்வைஸ் பண்ணும்போது இங்கே ஸ்கொயர் பண்ணுறதுனால 4M அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம்? அசர்ஷன்றது கரெக்ட் தான். ரீசனில் என்ன கொடுத்துருக்கான்? மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏரியான்றதும் கரெக்ட் தான். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசர்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நம்மளுக்கு. ஓகே ரைட்ப்பா, குட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 14th ப்ராப்ளம். இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைபோல் வில் ஹேவ் அ டிரான்ஸ்லேட்டரி ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து செட் 2ல் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன் நான். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அந்த ப்ராப்ளமை நீங்கள் போய் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம அதே சேம் ப்ராப்ளம் திரும்ப டிஸ்கஸ் பண்ணோன்னா அதிலே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள் 15th ப்ராப்ளம். பியூர் செமிகண்டக்டர் ஆஸ் அ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அசர்ஷன். ரீசன் என்ன கொடுத்துருக்கான்? ஆன் ரேசிங் த டெம்பரேச்சர் more charge carriers are created, conductance increases and resistance decreases. அதாவது அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு பியூர் செமிகண்டக்டருக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான். தட் மீன்ஸ் ஆல்ஃபா வில் பி நெகட்டிவ். ஆல்ஃபா வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜென்ரலாக இதை நம்ம தியரியிலே படிச்சிருக்கோம். மெட்டல் பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ்க்கு தட் இஸ் கண்டக்டர்ஸ்க்கு ஆல்ஃபா வில் பி பாசிட்டிவ். தட் இஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னு வைங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகே, ஆனால் செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா வில் பி வாட்? நெகட்டிவ். அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் வில் டிக்ரீஸ். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் டிக்ரீஸ் பட் கண்டக்டன்ஸ் வில் இன்க்ரீஸ். நல்ல கண்டக்டன்ஸ் இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையுமே தவிர கண்டக்டன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான ரீசன் தான் கொடுத்துருக்கோம். ஆன் ரைசிங் த டெம்பரேச்சர் மோர் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் கிரியேட்டட், கண்டக்டன்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். யா கரெக்ட். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் இங்கே ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 16th ஒன் பாருங்கள். And assertion electron has a high potential energy when it is associated with a negative value of potential. See, இதே சேம் ப்ராப்ளம் ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செட் 1ல் உள்ள கொஸ்டின் இது. ஓகே, 15th கொஸ்டினில் செட் 1ல் கேட்டிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை தொட்டோன்னே நேராக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். கரெக்டாக நான் எங்கே ஸ்டாப் பண்ணணும் அந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் டேரெக்டாக ப்ளே ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவாப்பா ரோ. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக 30 to 25 டேஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு CBSE ஃபிசிக்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு இல்லையா? ஸோ அதனால் நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நீங்கள் என்ன வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்றதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் மைண்டில் வச்சுட்டு டெஃபினட்டாக நான் ஒரு பிளான் கிளியர் பண்ணுறேன். அது டெஃபினட்டாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வீடியோப்பா. பாய்.